மாணவ செல்வங்களுக்கு வேதிராசனுடைய வணக்கங்கள். சில மாணவர்கள் ஸ்வான் ஆக்சிஜனேற்றம் பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார்னு கேட்டதற்காக இந்த காணொலி உருவாக்கியிருக்கேன். இது ஏற்கனவே நீங்கள் வகுப்பில் படித்த கேள்வி தான், இருந்தாலும் சில டவுட்ஸ் இருக்குதுன்னு கேட்டதுனால திரும்பவும் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ ஸ்வான் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக நம்ம இந்த பாடத்தில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள்ங்கிற இந்த 12ஆம் வகுப்பினுடைய 11ஆம் பாடத்தில் ஆல்கஹால்களை ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது வலிமையான ஆக்சிஜனேட்டர்களை பயன்படுத்தி நம்ம ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படும் போது ஓரினிய ஆல்கஹாலாக இருந்தால் அது உங்களுக்கு ஆல்டிஹைடை கொடுக்கும். ஈரணிய ஆல்கஹாலாக இருந்தால் கீட்டோனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். வலிமையான ஆக்சிஜனேட்டராக இருக்கும்போது அது ஆல்டிஹைடு கீட்டோனோடு நிற்காமல் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நம்ம ஒரு வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டரை தான் பயன்படுத்த போகிறோம். நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரொப்பன் டு ஆல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த OH பிணைக்கப்பட்டிருக்கிற கார்பனில் பாருங்கள் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈரணிய ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈரணிய ஆல்கஹால் டைமிதைல் சல்ஃபாக்சைடோட வினைப்படுத்தும் போது, ஏன் இந்த டைமிதைல் சல்ஃபாக்சைடு இங்கே DMS1 கொடுத்துருக்கோம், ஏன் இது DMS1 சொல்லுவோம், டைமிதைல் சல்ஃபாக்சைடு 2 மெத்தில் தொகுதி இருக்குது. அதில் சல்ஃபர் ஆக்சிஜனோட கீட்டோன் போல் உங்களுக்கு ஒரு பிணைப்பை உருவாக்குது. C டபுள் பாண்ட் O மாதிரி இங்கே S டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ அதனால் இதோட பேர் டைமிதைல் சல்ஃபாக்சைடுன்னு சொல்லுவோம். இதோட வினை புரியுது எதனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைலைல் குளோரைடு. ஆக்சலைல் குளோரைடு அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம்னா, இது ஆக்சாலிக் அமிலம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா CO இங்கே OH இருக்கும், COOH 2 COOH தொகுதி இருக்கும்போது ஆக்சாலிக் அமிலம்னு தெரியும் நம்ம சொல்லுவோம். அதில் OHக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு குளோரின், இங்கே ஒரு OHக்கு பதிலாக இன்னொரு குளோரின் இருக்கிறதுனால இதோட பேர் ஆக்சலைல் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். இது இங்கே வினைவேக மாற்றியாக ட்ரைஈத்தைல் அமீன் உருவாகுது. ஆக்சுவலாக அமீனுங்கிறது NH3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக எத்தில் தொகுதி C2H5 அல்லது CH3CH2 எப்படி வேணாலும் நம்ம போடுறோம். அதை சிம்பிளாக மென்ஷன் பண்ணுறதுக்காக ETன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை எத்தில் அமீன் அப்படிங்கிற வினைவேக மாற்றி முன்னிலையில் உங்களுக்கு இந்த ஈரணிய ஆல்கஹால் டைமிதைல் சல்ஃபாக்சைடு மற்றும் ஆக்சலைல் குளோரைடோட வினை புரியும் போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈரணிய ஆல்கஹால் ஆக்சிஜனேட்டருக்கு உட்பட்டால் அது கீட்டோனாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஆக்சிஜனேற்றம் அப்படின்னும் போது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆச்சுன்னா இங்கே C டபுள் பாண்ட் O கிடைக்குது. அதுதான் புரோப்பனோன். ஏன்னா இது கீட்டோனுங்கிறதுனால ஓன்னு முடிக்கணும்னு நமக்கு தெரியும். 3 கார்பன் இருக்கிறதுனால புரப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ புரோப்பனோன் நமக்கு இங்கே கிடைக்குது. பொது பெயர் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் நம்ம இதை சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த ஹைட்ரஜன் ரெண்டும் ரிமூவ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரினோட சேர்ந்து 2HCl ஃபார்ம் ஆகிடுது. இங்கே டைமிதைல் சல்ஃபாக்சைடில் இருக்கிற இந்த ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்பட்டிருக்க காரணமாக இந்த ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிட்டு இந்த COவோட சேர்ந்து CO2 ஆகும். இந்த கார்பன் மோனாக்சைடு தனியாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே டைமிதைல் சல்ஃபைடு உங்களுக்கு சல்ஃபாக்சைடு சல்ஃபைடாக மாற்றப்பட்டிருக்கிறது. சிம்பிள் தான், ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்ம திரும்ப வேறு மாதிரி பார்க்கலாம், அவ்வளோதான். வழக்கமாக நமக்கு முதல்ல இந்த பாடத்தில் பார்த்துருக்குறோம், ஓரணிய ஆல்கஹாலாக இருந்தால் ஆக்சிஜனேற்றத்துக்கு உட்படும் போது ஆல்டிஹைடாக மாறும், ஈரணிய ஆல்கஹாலாக இருந்தால் கீட்டோனாக மாறும். அது மேலும் வலிமையான ஆக்சிஜனேட்டரியாக இருந்தால் அது கார்பாக்சிலிக் அமிலமாக மாறும்னு பார்த்துருக்கோம். இங்கே வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டரி இருக்கிறதுனால அது கீட்டோனோடையே நிற்கிது. ஸோ புரோப்பனோன் உங்களுக்கு கிடைக்கிது. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் திரும்ப சொல்லுங்கள்.